அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். இன்றைய தினம் குவைத்துடைய விமான நிலையம் சில இலத்திரனியல் கோளாறு காரணமாக மூடப்பட்டதாக தெரிவித்ததாக இது சம்பந்தமான மிக முக்கியமான சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதிலையும் குறிப்பாக மறுபடியும் சேவைக்கு திரும்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குவைத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதால் அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் வருகை மற்றும் புறப்பாடு எதுவும் தற்போது நடைபெறவில்லை என குவைத் விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்ட உள்வரும் விமானங்கள் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக அண்டை விமான நிலையங்களுக்கு சவுதி அரேபியா மற்றும் சில நாடுகளுக்கு திருப்பி விடப்பட்டன என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமான ஒரு வீடியோ காட்சியும் பதிவிட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே டிஸ்பிளேயில் எந்த ஒரு விமானங்களுமே அன்அவைலபிள், எல்லாமே டைவர்ட் அப்படின்றது காட்சி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதன் பிறகு மீண்டும் திறப்பதற்கான காலக்கெடுவை அதிகாரிகள் சில நேரங்கள் தாமதமாகவே வழங்கியிருந்தார்கள். மேலும் பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களை மறு திட்டமிடுதல் மற்றும் மாற்று ஏற்பாடுகள் பற்றிய அறிவிப்புகளுக்கு சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் குவைத்துடைய விமான நிலைய பொறுப்பு அதிகாரிகள் தெரிவித்திருந்தாங்க. அதே போல சமீபத்திய புதுப்பிப்புகளின்படி குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு குறுகிய இடைநிறுத்தத்தை தொடர்ந்து விமான செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் குவைத்துடைய விமான நிலைய சேவை அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. இதில் வேறு எந்த ஒரு தாக்கமோ அல்லது ஹேக்கிங்கோ இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் குவைத்துடைய விமான சேவைகள் மறுபடியும் சாதாரண நிலைமைக்கு திரும்பி இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளையிலிருந்து இப்போ சாதாரணமாக இன்றைக்கி நிறைய பேர் போட்ட டிக்கெட்டை திருப்பியும் டேட்டை முன்னோக்கி போட்டுக்கிறாங்க. நாளையில இருந்து கூட நீங்கள் டிக்கெட் ஓகே பண்ணி மறுபடியும் உங்களுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு குவைத்துடைய விமான நிலைய சேவை பொறுப்பு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சில இலத்திரனியல் கோளாறு மட்டுமே தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை ஹேக் ஆகிடுச்சு, பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சில நியூஸ்களை ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது சாதாரண ஒரு எலக்ட்ரானியல் கோளாறுகள் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சில மன்ஃபங்க்ஷன் காரணமாகத்தான் இந்த மாதிரியான தடைகள் ஏற்பட்டதாகவும் இதன் பிறகு அந்த மாதிரியான எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது அப்படின்னும் குவைத்துடைய விமான சிவில் போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு இது சம்பந்தமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதால் குவைட் ஏர்வேஸில் பயணிக்க இன்னைக்கு முடியாமல் போனவங்களுக்கு நாளையிலேருந்து மறுபடியும் பயணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தகவலை முடிந்த வரைக்கும் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.